அந்த காலத்து டூரிங் டாக்கீஸ்ல படம் பார்த்த அனுபவம் இருக்கா? இன்று இப்படம் கடைசின்னு போஸ்டர் ஒட்டியிருப்பாங்க. அத பார்த்த உடனே, அடடா! இன்னைக்கே போயாகணும்னு அலறி அடிச்சு போகும். சாயந்தரம் 6 மணிக்கு தியேட்டர்ல கூம்பு ஸ்பீக்கர்ல பாட்டு பாட ஆரம்பிச்சிடும். அந்த சத்தம் தியேட்டர்ல மட்டும் கேட்காது, ஊருக்கே கேட்கும். பாட்டு உள்ள போடுறாங்கன்னு தெரிஞ்சதும் வீட்ல இருந்தவங்க எல்லாம் ரெடி ஆயிடுவாங்க. பெண்கள் பவுடர் அப்பிக்குவாங்க, ஆண்கள் சட்டைய உதறி போட்டுக்குவாங்க. அந்த காலத்து தியேட்டர்ல மொத்தமே 15 ரெக்கார்டு தான். அதுவும் தினமும் அதே பாட்டு, அதே வரிசை. இப்போ ஸ்பாட்டிஃபைல ஷஃபிள் போடுற மாதிரிலாம் கிடையாது. ஆப்பரேட்டருக்கு ஷஃபிள் ஆப்ஷனும் கிடையாது. அவருக்கு ஞாபக சக்தி ஜாஸ்தி. தர டிக்கெட் ரூ. 1. கீழே மணல் போட்டிருப்பாங்க. அந்த மணலை நாமே குவிச்சு இதான் நம்ம சேர்னு உட்காந்துக்க வேண்டியதுதான். ஸ்கிரீன் எப்படி இருக்கும் தெரியுமா? பெரிய வெள்ளை துணி, சில இடத்துல கரை, சில இடத்துல மடிப்பு. அதுல ஒரு பெரிய பள்ளி தினமும் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்மளை விட அந்த பள்ளி தான் அதிகமான படங்களை பார்த்துருக்கும். படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நியூஸ் ரீல். நேரு எங்கேயோ போயிருப்பாரு, எங்கேயோ வெள்ளம் வந்திருக்கும், யாராவது 4 நிமிஷம் இந்தியில பேசுவாங்க. நமக்கு ஒண்ணுமே புரியாது, ஆனா எல்லாரும் அமைதியா பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா எப்போ படம் ஆரம்பிக்கும் அப்படின்னு காத்துட்டு இருப்போம். அப்புறம் படம் ஆரம்பிக்கும். சரித்திர படம்னா நம்பியார் வில்லன், பிஎஸ் வீரப்பா வில்லன். 2 பேரும் மாறி மாறி நாட்டையே அழிக்க பார்ப்பாங்க. சமூக படம்னா ஹீரோவோட தங்கச்சி ஏமாந்து போயிருப்பாங்க, அம்மா அழுவாங்க. ஹீரோ சைக்கிள்ல போய் ஹீரோயினை காதலிப்பார். கடைசியில வில்லன் மனசு மாறுவார். அதாவது அந்த காலத்து படத்துல எல்லாருக்குமே வேலை முன்பே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. காதல் காட்சியில கூட ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப தூரமா நின்று தான் பேசுவாங்க. உங்கள் கரங்களை நான் இதன் பேரில் பற்றுகிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. அடுத்த நிமிஷம் பிலிம் கட்டு, வெள்ளை ஸ்கிரீன், கீழே இருந்து விசில் சத்தம். ரீல் ஒட்டியதும் மறுபடியும் படம் ஓட ஆரம்பிக்கும். அதுக்குள்ளார இன்டர்வல் வந்துடும். வந்தவொடனே சோடாலே வேக்கலைலே அப்படின்னு பசங்க கத்திக்கிட்டே ஓடுவாங்க. கோழி சோடா குடிக்கிறது கூட ஒரு தனி கலை. படம் முடிஞ்சு வெளியே வரும்போது ராத்திரி 11 மணி ஆயிருக்கும். சாலையில விளக்கே இருக்காது, 2 பக்கமும் புளிய மரம், கும் இருட்டு. பெண்கள் பின்னாடி திரும்பி பார்க்கவே மாட்டாங்க. யாராவது வராங்களா அப்படின்னு கேட்குற தைரியம் கூட இல்லை. வீட்டு வாசல்ல விளக்கு தெரிஞ்சதுதான் நமக்கு நிம்மதி. அப்பா, இன்னைக்கு உயிரோட வந்துட்டோம் அப்படின்னு. இன்னைக்கு தேட்டர் பெரியதா இருக்கலாம், ஏசி இருக்கலாம், டால்பி சவுண்ட் இருக்கலாம், ரெக்லைனர் சீட் இருக்கலாம். ஆனா ரூபாய் டிக்கெட், மணல் தர, கோலி சோடா, கூம்பு ஸ்பீக்கர், குடும்பத்தோட சேர்ந்து படம் பார்த்த அந்த சந்தோஷம், அது மட்டும் திரும்ப வரவே வராது. நீங்க டூரிங் டாக்கீஸ்ல படம் பார்த்த அனுபவம் இருக்கா? அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம எனக்கு கமெண்ட்ல